வணக்கம். நான் உங்கள் ரூபன். வின் ஸ்ரீலங்கா வழங்கும் காலத்துக்கு ஏற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மூட நம்பிக்கைக்கு எதிரான குரல், வெளிப்படுத்தல். சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், கண்டதையெல்லாம் நம்பிவிட வேண்டாம். சுய புத்தியினால் சத்தியத்தை நிதானமாய் அறிந்து கொண்டு சுயாதீனமாய் நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு வெளிப்படுத்தல் எங்களுடையது, தீர்மானம் உங்களுடையது. இன்றும் எங்களுடைய தலைப்பு வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த தலைப்பில் எங்களுடைய பேசுவதற்காக உடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார் நற்செய்தியாளர் சிவனேச ராஜ் அவர்கள். வணக்கம். இப்படி நாங்கள் பேச போகிற காரியம், இலங்கையிலே தீர்க்கதரிசி ஜெரோ பெர்னாந்து அவரை தலைமைத்துவமாக கொண்டு இலங்கையிலே எழுப்புதலை ஏற்படுத்துவோம் 2025 ஆண்டிலே என்ற தலைப்பிலே சமூக வலைத்தளங்களிலே அநேக நிகழ்வுகளை நீங்கள் காணலாம். இந்த நிகழ்வு தனிப்பட்ட விதத்தில் அல்லாமல் இலங்கையில் பல பாகங்களிலே இருக்கிற கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த தலைப்பு பெரும் பிரச்சனையை கிறிஸ்தவ சமூகத்துக்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருகிறது. வலைத்தளங்களிலே இது சம்பந்தமான பக்கசார்பாகவும் எதிராகவும் பல கருத்துக்களை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நற்செய்தியாளர் சிவனேஷ் ராஜ் என்னோடு பேச வந்திருக்கிறார். நாங்கள் சிவனேஷ் ராஜ், இந்த நிகழ்வை உங்களோட பேசுவதற்கான காரணம், தீர்க்கதரிசி ஜெரோ பெர்னாந்து அவர்கள் வலைத்தளங்களிலே வெளியிட்டிருக்கிற அவருடைய வீடியோக்களிலே உங்களுடைய முகத்தை நாங்கள் கண்டோம். உண்மையாக பேசப்பட்ட விடயம், ஸ்ரீலங்கா ரிவைவல் மினிஸ்ட்ரி என்பது உங்களுடைய ஊழியத்தின் பெயர். ஆனால் வலைத்தளங்களிலே காணப்பட்டது அவருடைய பெயருடன் ஸ்ரீலங்கா ரிவைவல் வித் ப்ரொபட் ஜெரோம் என்று சொல்லி. ஆகையினால் அநேகர் நினைக்கிறார்கள் நீங்களும் அந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக நினைக்கிறார்கள். அடுத்த விடயம்தான், ப்ரொபட் ஜெரோம் பெர்னாந்து அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிற பொழுது, பௌத்த மதத்துக்கு விரோதமாக பேசின குற்றச்சாட்டின் நிமித்தம் இருக்கிற பொழுது அவருக்காக ஒரு ஜெபத்தை நீங்கள் ஆயத்தம் செய்து உங்களோடு இணைந்து பல ஊழியக்காரர்கள் ஜெபித்தார்கள். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல எதிரான கருத்துக்களும் சார்பான கருத்துக்களும் பேசப்பட்டது. உண்மையாகவே இந்த ஜெபத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? முதலாவது எனக்கு நீங்கள் சொல்ல முடியும் என்றால். விசேஷமாக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்பட கொடுத்ததுக்காக, அதற்காக என்னை அன்போடு அழைத்த சகோதரனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும், இலங்கையில் அநேக கேள்விகள், திருச்சபைகளிலே ஊழியர் மத்தியில் ஒரு பரவலான ஒரு காரியம் பார்வை கொண்டிருக்கிற இடத்துல ஒரு சரியான தெளிவை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற அப்படின்னால நினைக்கிறேன் இந்த நேர்காணல் உண்மையிலே அது நல்ல ஒரு உபயோகமாக இருக்குன்றது. ஸோ விசேஷமாக நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, என்னுடைய ஒரு வீடியோ ஒன்று அவங்களுடைய இலங்கை எழுப்புதல் என்கிற அந்த காரியத்தில் போடப்படுதுன்ற அதில் பின்னாடியே நான் சொல்ல வேண்டும் என்றால், பாஸ்டர் ஜெரோம் அவர்கள் அறிந்தபடி சிறைக்கு போனார் ஒரு காரியத்தினால. அந்த நேரத்தில் அவருடைய சிறையிருப்பிலிருந்து பெயில் கிடைக்கணும், அவருடைய வழக்கு தொடரட்டும், ஆனாலும் ஒரு ஊழியக்காரன், ஒரு சகோதரன் பிணை எடுப்பதற்காக அந்த ரீதியிலே ஒரு வெளியே வந்து அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று காரியம் வரும்பொழுது, அதற்காக நான் முழு மனதோடு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி, எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் முழு மனதோடு ஆண்டவர்களுக்கு பாரப்படுத்தினபடி நான் அந்த காரியத்தில் இடைப்பட்டோம். அதே போல் அதற்குரிய விளைவும் அவர் வெளியே வந்தார். அதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு இருக்கிற காரியங்கள், அவருடைய ஊழியத்தின் காரியங்கள், அந்த விஷயங்களுடைய நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். தம்பி சிவனேஷ், நான் கேட்க வேண்டிய காரியம் என்ன, இலங்கையில் அநேக ஊழியர்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக பல பாடுகளுக்கு மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்காக அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த சகோதரன் ஜெரோம் அவர்கள் விடுதலையாகப்பட வேண்டும், இந்த வழக்கிலே அவருக்கு நல்ல தீர்மானம் கிடைக்க வேண்டும் என்று மாத்திரம் அல்ல,
அவர் திருந்த வேண்டும் என்பதற்காக அநேகர் ஜெபித்தார்கள். ஆனா நான் உங்களை கேட்க விரும்புறது, அவர் செய்த குற்றம் என்ன? நீங்க அறிஞ்சு வேணும். உண்மையிலே அவருக்கு போடப்பட்ட வழக்கு ஐசிசிபிஆர் என்ற சட்ட அந்த அடிப்படையில் அவருக்கு வழக்கு தொடரப்பட்டது. அது உண்மையிலே அவருடைய பிரசங்கத்திலே அவருடைய வாயினாலே அவருடைய பிரசங்கத்திலே சொன்ன ஒரு கருத்தை அடிப்படையாக சொல்ல அது இன்னொரு மதத்தினுடைய காரியத்தை அவருடைய அவரை ஒப்பிட்டு பேசுறீங்க. தெளிவா சொல்லுங்க, என்ன கருத்து? பௌத்த எனக்கு தெரிஞ்சவன்னா, இயேசு கிறிஸ்து நானே வெளிச்சம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த நானே வெளிச்சம், ஐ ஆம் த லைட் என்று சொன்ன வேர்டத்தான் அவர் எப்படி திரிப்பு அடைந்த முறையில் சொல்றார். இப்படி ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம், புத்த பெருமான் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர் என்று பௌத்த சமூகத்தில் இருக்கிறவர்களோட மனம் நோகத்தக்கதாகவும், இயேசு கிறிஸ்து புத்தரை விட பெரியவர், வெளிச்சத்தை பெற்றவர் சிறியவர் என்ற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார். இப்ப உண்மையா சொல்ல போனா தம்பி சிவனேஷ், புத்த பெருமான் கிறிஸ்துவுக்கு முன் 600ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர் அறியவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளிச்சத்தை அவர் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. அது பௌத்தர்களுக்கு மாத்திரமல்ல, சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரியும். அப்ப இதை எப்படி ஒப்பிட்டு பேசுற பொழுது இது பௌத்தர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மத்தியில கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அடுத்த விடயம் தான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து கடவுள். புத்த பெருமான் பௌத்த தரிசனத்தை சரியா உருவாக்கியவர், ஒரு பெரியார். அப்ப இவரையும் கடவுளற்ற நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு யார் பெரியவர் என்று பேசுவதே அடிப்படையில் பிழை. அப்ப இதெல்லாம் தெரிந்துதான் அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்களா? ஒன்று, அவருடைய பிரசங்கத்தில் சொல்றாரு இயேசுதான் வெளிச்சம் என்று சொல்றாரு. அதே சமயம் நீங்க சொன்னது போல புத்த மதத்துடைய காரியத்தை ஒப்பிட்டு பேசுறாரு. இந்த இடத்துல நான் இதில் உள்ள வர்றதுக்கு பிரதான காரணம் அவருடைய பிரசங்கங்கள் சரியோ அல்லது பிழையோன்றதுக்காக அல்ல. இலங்கையிலே மனுஷனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது, நம்முடைய சட்டத்திலையும் இருக்கிறது. எந்த மனுஷனுக்கும் தன்னுடைய கொள்கையை தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய, அது சரியா பிழையா என்பது ரெண்டாவது விஷயம். ஒன்று அது அடுத்தது, எந்த மனுஷனுக்கும் தன்னுடைய காரியத்தை இலங்கையிலே பேசலாம், பிரசங்கிக்கலாம், காரியங்களை செய்யலாம். இப்பொழுது நாங்கள் பேசுகிற அந்த நேரத்தில் கூட அவருடைய வழக்கு முடியவில்லை, தொடர்ந்து பேசுகிறபடினால அது கடைசியிலே சட்டம் அதில் தீர்மானித்து அவருடைய காரியத்திலே ஒரு முடியை கொண்டு வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், ஒரு மனுஷனுடைய சாதாரணமான உரிமை பறிக்கப்பட்டது என்பதில் அடிப்படையில், அதாவது அவருடைய காரியம் சரியா இல்லையா என்பது ரெண்டாவது. முதலாவது, இலங்கையில் ஒரு மனுஷனுக்கு அவருடைய காரியத்தை பேச வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர் உள்ளே ஜெயிலுக்கு போய் இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது இது என்னுடைய பார்வையில் அது ஒரு மனித உரிமையை மீறல் என்பதை நான் கண்டேன். அது சரி, அது நீங்க சொல்வது சரி தம்பி சிவனேஷ். நாங்கள் நடந்த விஷயங்களை சோஷியல் மீடியாவில் கவனித்தோம். என்று சொன்னா ஜெரோ உடைய தகப்பனும் தாயும், தாய் கூட ஒரு ஊழியக்காரி. அந்த ஊழியக்காரை கூட தன்னுடைய மகன் பாஸ்டர் ஜெரோம் அவர்கள் செய்தது குற்றம் என்று சொல்லி பௌத்த வழிபாட்டு முறைமையின் பெரிய அட்டப்பிரிக்கிற என்று சொல்ல பூசை வட்டி எடுத்துக்கொண்டு பன்சலைக்கு சென்று அந்த பௌத்த மதகுருமார்களை வணங்கி எங்களை கோடி முறை எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி பாவரிக்கை செய்து மன்னிப்பு கேட்டதை கருதும். அதே போல அவருடைய தற்போதைய ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் கோட்ஃப்ரி அவர்கள் கூட நான் இதுக்கு முதல் செய்த வீடியோவில் கூட பாஸ்டர் ஜெரோம் அவர்கள் செய்த காரியம் தவறு என்பதை ஏற்றுக்கொண்டார். இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தவறை நீங்கள் ஏன் ரெண்டாவது முறை பிழை இல்லையா தெளிவாக சொல்ல நீங்கள் உங்களுக்கு முடியல? இல்லை, தெளிவாக சொல்லும்போது பாஸ்டர் கோட்ஃப்ரியுடைய பதிவு அவருடைய சொந்த கருத்து. ரெண்டாவது பாஸ்டர் ஜெரோமுடைய பெற்றோர்கள் செய்ததும் அவருடைய சொந்த கருத்து. அதுக்கு அவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். என்னுடைய பார்வையில் என்னுடைய கோணத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த காரியம் சரியோ பிழையோ அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இவருடைய வளர்ப்பு தொடரட்டும், அது பரவாயில்லை. ஆனால் இந்த நேரத்தில் எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ மனுஷர்கள் அநியாயம் செய்து கொலை செய்து கொள்ளையடித்து உள்ளே இருக்கிற நாட்களிலே ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட், வாயின் வார்த்தைக்காக
மறுபடியும் சொல்கிறேன், சரி என்பதொன்று பிழை என்பது ஒன்று. வெறும் வாயின் சொற்களால் ஒரு மனுஷனை சிறைப்படுத்தி அடைத்து வைத்து தொடர்ந்து அவருக்கு பெயில் கொடுக்க முடியாதபடி அவரை சிறைப்படுத்தி வைப்பது என்னுடைய பார்வையில் அது ஒரு பார்வையிலே சார். இப்ப நான் உங்களுடைய இந்த அடுத்த கேள்விக்கு செல்வதற்கு முன்பதான் நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிற காரியம், தீர்க்கதரிசி ஜெரோம் அவர்கள் இப்ப இலங்கை இருக்கிற மற்ற ஊழியக்காரருக்கு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய அவரை அடிப்படையாக கொண்டு இலங்கை தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அவரை பின்தொடர்ந்து நிற்கிறார்கள் என்ற வீடியோ காட்சி கூட சமூக வலைத்தளங்களிலே பதிவாய் இருக்கிறது. ஆனால் நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு ஊழியக்காரன் ரீதியிலே இவர் முன்வைத்த கருத்துக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது இவர் தலைமறைவாக வெளிநாடு சென்று ஒழித்து கொண்டிருந்தார். கிறிஸ்தவ வரலாற்றிலே பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்காக ஊழியங்களை செய்தவர்கள் இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள், அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரன் என்ற ரீதியிலே அவர் சட்டத்துக்கு முகம் கொடுத்திருக்க வேண்டும். அவர் தன்னுடைய தான் குற்றவாளி அல்ல அல்லது தன்னுடைய நீதித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு சட்டத்துக்கு முன்பு நின்றிருக்க வேண்டும். அப்படி நிற்காமல் ஒழித்து திரிந்த ஒரு நபருக்காக நீங்க பறந்து பேசுவது, அவர் சரி என்று சொல்வது ஊழியக்காரன் இதில் எந்த விதத்தில் அது சரியாகப்படும்? என்னுடைய நடவடிக்கைகள், இந்த காலகட்டத்தில் எடுத்த என்னுடைய ஊடகவியலாளர் சந்திப்புகள், என்னுடைய காரியங்கள் நீங்கள் கவனித்தீங்கன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் நானும் சொல்லியிருந்தேன், இந்த நேரத்திலே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி இதை முகம் கொடுத்து இந்த காரியத்தில் நீங்கள் வருவது தான் முக்கியம் என்றதை என்னுடைய பதிவிலே நான் சொல்லியிருக்கிறேன். வந்து இந்த காரியத்துக்கு நீங்கள் முகம் கொடுத்து இதை நீங்கள் உங்களுடைய நிரபராதி தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் சமுதாயத்துக்கும் இலங்கைக்கும் நீங்கள் முகம் கொடுங்க என்கிற கருத்தில் நான் இருந்தேன். ஸோ அதனால அந்த இடத்துல நான் அந்த உறுதியாக அந்த காரியத்தை நின்றுகின்றேன். சரி, ஜெரோம் ஊழியக்காரனை குறித்து அடுத்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நான் முன் செய்த வீடியோக்குள்ளே, சிங்கள மொழியில் செய்த வீடியோவிலே நீங்கள் என்னோடு தனிப்பட்ட விதத்திலே பேசிய தகவலை நான் அவரிடத்திலே முன்வைத்து அதுக்கு பதில் கூறுமாறு வேண்டிக் கொண்டு வந்தேன். அவர் எந்த விதத்திலும் பதில் சொல்லவில்லை. என்ன குற்றம் என்று சொன்னால், பாஸ்டர் காட்ஃப்ரீ அவர்கள் கூறியது, இந்த ஜெப கூட்டத்தை தயார் செய்தது தான் என்பதாகவும், இந்த ஜெப கூட்டத்தை உங்களுடைய சபையிலே ஆயத்தம் செய்ததாகவும், நீங்கள் அவரை விடுதலையாக்குவதற்காக ஒரு பிக்கெட்டிங் அல்லது ஒரு எதிர்ப்பு செயலை நீங்கள் ஆயத்தம் செய்ததா, அவர் ஆயத்தம் செய்ததா, அதை நிறுத்தி ஜெரோமை இந்த நிலையில் அவர் விடுதலையாக்கி அவர்தான் இந்த காரியத்தை செய்ததாக அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதிலே நீங்கள் சம்பந்தப்பட்டதாக பேசவில்லை. உண்மையாக நடந்தது என்ன? நான் நினைக்கிற முக்கியமான ஒரு கேள்வி இது. ஏன்னா இதனால நிறைய பேருக்கு ஒரு தெளிவு வரும். இந்த கேள்வி கவனமாக இருங்க. அநேக நினைச்சு கொண்ட விஷயம்தான் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊழியத்தின் பெயர் அதிலே போடப்பட்டிருப்பதால் நீங்களும் இந்த எழுப்புதல் நிகழ்விலே ஒரு அங்கத்துவம் வகிக்கிறீர்கள் என்பது இலங்கையில் அநேகருடைய கருத்துடைய நட்பெயருக்கும் அது ஒரு கலங்கத்தை. என்னை நேசிக்கிறவர்கள் அநேகர் இதை தவறாக புரிந்து கொண்டிருந்தாங்க. சென்னைக்கு நேசிக்கிற பெரிய ஊழியக்காரர்கள் கூட இது உண்மைத்தன்மை அறியாமல் அவருடைய சின்ன ஒரு குழப்ப நிலையிலே எனக்கு இருந்ததுனால நான் நினைக்கிறேன் இது அவர் எல்லாருக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் எப்பயுமே நான் ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்யும் பொழுது அதை நான் வெளிப்படுத்தவோ அதுக்குரிய கிரெடிட்டை நான் எடுத்துக்கிறவோ நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னென்ன ஆளான்னு காட்டுறதுக்கல்ல அன்று எதுவுமே முயற்சித்தது இல்லை. ஆனால் இப்போ ஒரு நிர்பந்தமான நிலை, உள்ளதை உள்ளபடி சொல்லவும் தவறை தவறு சொல்லவும் சரி என்பதை சரி என்று சொல்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அது சபையோ உலக மனுஷனோ எங்கே இருந்தாலும் என் தலையே போனாலும் நான் அந்த இடத்துல தான் நிற்கிறேன். ஒரு மனுஷனுடைய பிழை என்றால் அது பிழை, சரி என்றால் சரி. அதனால் இப்போது நான் இவ்வளோ காலம் அமைதியாக இருந்த காரணம் ஏனென்றால் நம்ம ஒரு செய்த விட்டு காலத்தில் நமக்கு அதனுடைய வாழ்த்துதல்களோ பெருமைகளோ அதனுடைய பாராட்டுகளோ எதிர்பார்த்து பண்ணாதனால நான் எங்கேயுமே இதை குறித்து நான் பேசலை. ஆனால் இப்போது நீங்கள் கேட்குறதுனால அது சமயம் வெளியே நம்மை பார்க்கிற நம்மளை கவனிக்கிற ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் நம்முடைய நடவடிக்கையை நம்பி நம்மளோடு அங்கங்கே இணைந்து போனவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை பொறுப்பாய் சொல்ல வேண்டும். ஓகே சிவனேஷ், அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த நிகழ்வில்
நீங்கள் கலந்து கொள்ள இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இது என்ன நடந்தது உண்மையாக? இந்த எப்படி நடந்தது? பாஸ்டர் கொட்ஃப்ரி இதில் சம்பந்தப்பட்டது எப்படி? நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர் கொட்ஃப்ரி ஒரு மூத்த ஊழியக்காரன் ரீதியில் நம்ம ஜெபித்து தன் பாஸ்டர் ஜெரோம் அவருடைய தவறுகளை அவருக்கு உணர்த்துவதற்காக அவரை நியமித்ததாகவும் அவர் அதை மிஸ்யூஸ் பண்ணி அவர் இந்த நிகழ்வுக்கு தன்னை ஒரு ஒருங்கிணைப்பாளர் மாற்றிக்கொண்டார், நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னீங்க. இப்போ இதில் உண்மையான கருத்து, இதில் உண்மையாக நடந்த காரியத்தை 2 விஷயம் நம்ம எனக்கால கொஞ்சம் நம்ம தெளிவாக கவனிக்கணும். ஒன்று, பாஸ்டர் ஜெரோமுடைய பிணை என்கிற ஒரு விஷயத்தின் வேலை ஒன்று, எழுப்புதல் என்கிற இந்த அமைப்பின் வேலை ஒன்று. இது 2ம் ஒன்று அல்ல, 2. அதனால் இது 2 வேலை திட்டங்கள். அப்போது முதலாவது பாஸ்டர் ஜெரோமுடைய காரியத்தில் வரும் பொழுது நான் தனிப்பட்ட ரீதியிலே நான் இதற்கான எதிர்ப்புகளை குரல்களை எழுப்பி கொண்டு வந்தேன். நான் எழுப்பின குரல் முதலாவது குரல் பாஸ்டர் ஜெரோமும் அல்ல, கடைசி குரலும் பாஸ்டர் ஜெரோமும் அல்ல. இதற்கு முன்பதாக உங்களுக்கும் தெரியும், இந்த சகோதரன் நீங்கள் நம்முடைய காரியங்களை கவனிக்கிறீங்க. ஸோ அநேக ஊழியக்காரர்களுக்கு சபைகளுக்கு நடந்த சில காரியங்களால் எங்களால் முடிந்தபடி நாங்கள் செய்து வந்தோம். இன்றைக்கு பாஸ்டர் ஜெரோமுடைய அந்த பிரச்சனை டைமிலே அந்த நாட்களிலே இலங்கையில் ஒரு பெரிய குழப்ப நாட்கள் வரும்பொழுது அநேகருக்கு சபைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு வந்த ஒரு குற்றச்சாட்டு, பாஸ்டர் ஜெரோமுடைய விஷயத்திலே பாஸ்டர்ஸ்மார்கள் ஊழியர்கள் ஒளிந்து மறைந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்போது சத்தியத்தை வைத்திருக்கிற நாங்கள், தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் பதில் சொல்ல பயப்பட அவசியமே இல்லை. நம்முடைய அமைதி பிழையான ஒரு செய்தி தேசத்துக்கு போனது. அதனால் அந்த நேரத்தில் பாஸ்டர் ஜெரோமுடைய காரியத்தில் இன்வால்வ் ஆகினேன். நாளைக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவருடைய தெளிவான ஒரு வழிநடத்தல் இருக்கும் என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி எந்த விதமான கண்டிஷன் இன்றி நான் இறங்குவேன், தனியாகாவது இறங்குவேன். இதுதான் என்னுடைய காரியம். சரி, இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பேச்சார் வந்து சந்திச்சது, உங்களோட கதைச்சது, அதை சேர்த்து அதான். அப்போது இந்த காரியம் வரும் பொழுது தொடர்ச்சியாக பாஸ்டர் ஜெரோமுக்கு சட்டத்தரணி அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுடைய எதிர்ப்பு வந்தது, இவருடைய பிணை கொடுக்க வேண்டாம் என்று. நான் மறுபடியும் சொன்னேன், அந்த சமயத்திலே நிறையா மத போதகர்கள் கிறிஸ்தவத்திலையும் சரி மற்ற மதத்திலையும் சரி நிறைய மத போதகர்கள் ரிமாண்டில் வேலைக்கிற ரிமாண்டில் உள்ளே இருக்கிறார்கள். அநேக சிறிய துஷ்பிரயோகங்களுக்கு, அநேக விதமான மோசடிகளுக்கு, இப்படி குற்றச்சாட்டுகளுக்கு இருக்கும் சமயத்திலே என்னுடைய பார்வை இருந்தது, இவருடைய ஒரு வாயின் பேச்சிலே ஒரு பிரசங்கத்திலே ஒரு குறிப்பையும் காரியத்தை அடிப்படையிலே அவர்கள் உள்ள போனதும் இவர் உள்ள போனதற்கும் வித்தியாசம் உள்ளது. அதனால் கண்டிப்பாக இவருடைய பிணைக்காக நான் வேலை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே வேலை செய்யும் பொழுது அதை நான் அடுத்த நாள் வாழ்கிறேன். அப்படி செய்யும் பொழுது அதுக்கு முதலாவது காரியம், அவருடைய பல வழக்கு முறைகள் வந்து விசாரணை வரும் பொழுது தொடர்ச்சியான சிறையிருப்புக்குள்ளே அவர் போடப்பட்டவர். அதனால் ஒரு சந்தர்ப்பத்தை நான் முடிவு பண்ணேன். அந்த இடத்துல அவர்களுக்கு இருந்த ஒரு காரியம் என்னென்றால், பாஸ்டர் ஜெரோமுடைய விஷயத்தில் ஊழியர்கள், சபைகள், பெரிய அமைப்புகள் எல்லாமே அமைதியாக இருக்கிறது என்று சொல்லி, இது அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிதான ஒரு இழப்புக்கு ஒரு காரியமாக இருந்ததுனால எனக்கு தேவைப்பட்டது இல்லை, ஒரு மனுஷன் பாஸ்டர் ஜெரோமுடைய போதகம் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அன்றைக்கு இருந்த நிலப்பாடு தான் இன்றைக்கும் இருக்கிறேன். பாஸ்டர் ஜெரோமை குறித்து, அவருடைய ஊழியர்களை குறித்து, அவருடைய போதகங்களை குறித்து, அவருடைய நடவடிக்கை குறித்து அநேக கேள்விகள், குழப்பங்கள், அநேக விதமான காரியங்கள் இருக்குது ஒன்று. ஆனால் இந்த நேரம் அந்த விஷயங்கள் பார்க்கிற நேரம் அல்ல. நீங்கள் அதன் கருத்துடன் தர்றீங்களா ஊழியத்துக்கு அப்படியே படிப்பினைகளுக்கு? அதான் சொல்கிறேன், அநேக குழப்பங்கள் இருக்கிறது. நான் இதுக்குள்ளே வந்து வேலை செய்வது எப்படி என்றால், பாஸ்டர் ஜெரோமை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட நபரா அல்ல, அவரை குறித்து எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே நிறைய காரியங்கள் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்குது. அவருடைய பிரசங்கங்களில், அவருடைய வெளிப்பாடுகளில், அவருடைய ஊழியத்தின் முறைகளில் அப்படி அவருடைய காரியத்தில் எதிர்க்கிற அவருடைய போதகங்கள், அவரே அல்ல, போதகங்களை எதிர்க்கிற ஒரு மனுஷனாக இருந்து தான் இந்த விஷயத்தில் இறங்குகிறேன். அப்போது அப்படி இறங்கும் பொழுது எனக்கு தேவைப்பட்டது, இலங்கையிலே ஊழியர்கள் நாங்கள் நிற்கிறோம், எங்களுடைய சகோதரன் சரியோ பிழையோ அது ரெண்டாவது, ஆனால் நம்முடைய சகோதரனுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் என்கிற ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் வந்தது. ஏனென்றால் இந்த நாடே சொன்னது, பாஸ்டர் ஜெரோமை அவர்களுடைய ஆட்கள் கூட, அவர்களுடைய சபை ஆட்கள் கூட அவரை ஒதுக்கி விட்டார்கள். அப்போது நம்முடைய சகோதரன் என்ன இருந்தாலும், நம்ம மறுபடியும் சொல்கிறோம் பாஸ்டர், அது நீங்களாக இருந்தாலும், ரூபான் அண்ணாவாக இருந்தாலும் ஒன்று தான், நான் அதான் செஞ்சுருப்பேன். இதை பார்க்குறதுல யாராச்சும் ஊழியர்கள் இருந்தீங்கன்னா, நாளைக்கு நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுடைய போதங்கள் காரியங்கள் ரெண்டாவது விஷயம். பட் நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட செஞ்சுருப்பேன்.
யார் இருந்தாலும் நாளைக்கு ஒரு வேலை இலங்கையில் ஓஎஸ்பி சட்டம் இருக்கிறது. நாங்கள் பேசுகிற இடத்துல இலங்கையில் ஓஎஸ்பி சட்டம் ஆன்லைன் சேஃப்டி பில், இந்த ஆன்லைனில் பேசுகிற ஏதாவது ஒரு காரியம் பிழையாச்சு நின்றால் அந்த சட்ட ரீதியிலே நம்ம உள்ளே கொண்டு வரலாம். நிச்சயமா ஒரு வேலை நடக்கக்கூடாது, ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு வேலை நம்முடைய உதாரணத்துக்கு ஒரு வேலை நீங்களாகவும் ஒரு இடத்திலே அப்படி வரும் பொழுது நான் அந்த இடத்துல நீங்கள் யார், உங்களுடைய வேலை திட்டங்கள் என்ன, உங்களுடைய சேனலுடைய காரியங்கள் என்ன, உங்களுடைய அது ஒன்றும் எனக்கு விளங்காது. முதலாவது நீங்கள் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு உங்களுடைய காரியத்தை நான் தனிப்புற இதில் உங்களுடைய காரியத்தை நான் சொல்ல வேண்டும், முரண்பாடுகளும் வாங்கணும். ரெண்டாவது இப்படி இருக்கும் பொழுதுதான் இலங்கை சட்டத்தரணி அந்த காரியாலயத்துக்கு முன்பதாக, ஏன்னா அவர்கள் தான் வழக்கிலே பிணை கொடுக்க மறுத்தவர்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு செய்தியை கடத்த வேண்டியதாக இருந்தது. ஒரு சில ஊழியர்கள் நாங்கள் இருக்கிறோம், ஜெயமுடைய காரியத்துக்காக நாங்கள் அவர்களுக்காக நிற்கிறோம். ஒன்று அந்த ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுவதற்காக ஒரு காரியம் செய்தேன். இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், பாஸ்டர் காஃப்ரி போன உங்களுடைய நேர்காணலில், சிங்கள நேர்காணலிலே நீதிமன்றம் முன்பதாக ஆட்பாட்டம் வயலன்ஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். உண்மையில் அந்த பாஸ்டர் காஃப்ரி நான் மதிக்கிறேன், ஒரு மூத்த ஊழியக்காரர், ஒரு வயதும் அவருடைய காரியங்களும் நான் மதிக்கிறேன். தனிப்பட்ட ரீதியிலே அவருக்கும் எனக்கும் எந்த விதமான காரியம் இல்லை. நான் ஒரு சின்ன ஊழியக்காரனா, வளர்ந்து வர ஊழியக்காரனா, நான் மூத்தவர்களை மதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். ஆனால் அந்த இடத்துல அவருடைய காரியம் வயலன்ஸ் என்கிற காரியம். இரண்டாவது நீதிமன்றம் முன்பதாக நாங்கள் செய்ய வேண்டியது அவர் தடுத்தோம் என்ற ஒரு காரியம் சொன்னார். அது தவறானது. இதை நாங்கள் செய்ய இருந்தது சட்டத்தரணி காரியாலயம் முன்பதாக, சிங்களத்தில் சொல்வார்கள் நீதிபதி டிபார்ட்மெண்ட் அவர்கள் முன்பதாக ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய கருத்தை விதைவித்த வன்முறையோ அல்லது நம்முடைய ஸ்லோகனோ எந்த விதமான காரியம் இல்லை இது. அதற்கு பிறகு பாஸ்டர் ஜெரமுடைய பெற்றோர்கள் இதை கேள்விப்பட்டு பாஸ்டர் காஃப்ரியை நான் அந்தந்த நேரத்தில் நான் அநேகர் ஊழியக்காரர்களை அழைத்தேன். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். பாஸ்டர் ஜெரம் என்று சொன்னாலே அந்த நாட்களிலே அநேகருக்கு அலர்ஜிக்காக இருந்தது. நம்முடைய ஆள் இல்லை, அவர் நமக்கு தெரியாது என்று அவர் ஒதுக்குற ஒரு காலத்தில் தான் எனக்கு தெரியுது தலை போகிற வேலை, எனக்கு பேர் கெட்ட போகிற வேலை. ஆனால் எனக்கு ஆண்டோடைய வழிநாடு தந்தபடினால நான் எதை குறித்து நான் யோசிக்கவில்லை, இறங்கிவிட்டேன். அப்போது தேடும் பொழுது இந்த விஷயத்திலே பாஸ்டர் காஃப்ரி அவருடைய சேனலிலே, யூடியூப் சேனலிலே குரல் எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது நான் உடனடியாக கால் போட்டு சொன்னேன், பாஸ்டர் காஃப்ரி இப்படி ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் இந்த விஷயமா அவருடைய சேனலில் பேசுகிறபடினால இப்படி ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் வாங்க என்று ஒரு ஓப்பன் இன்விடேஷன் அவருக்கு வைத்தேன். நான் கனப்படுத்துகிறேன். அநேகர் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பாஸ்டர் காஃப்ரி முன் வந்ததை நான் கனப்படுத்துகிறேன். ஸோ என்னுடைய அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு பாஸ்டர் காஃப்ரி ஜெப ஊழியக்காரனுக்கு விரோதமாகவோ விரோதப்படுத்துகிற விதத்தில் தான் பேசுவோம். விரோதமாகவோ சார்பாகவோ அவர் ஒரு குரலை எழுப்பி கொண்டிருந்த ஒரு ஆக்டிவாக இருந்த ஒரு நேரத்தில் அப்பொழுது நான் இதற்கு அழைக்கும் பொழுது என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார். அதற்கு பிறகு நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். நாங்கள் இந்த இடத்துல அமைப்பாக அமையவில்லை. இப்போ நம்ம இந்த விஷயத்தில் வரும்பொழுது ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு நிறுவனமாக வரவில்லை. இலங்கையிலே ஒரு குடிமகனாக, கிறிஸ்தவ குடிமகனாக, ஊழியக்காரனாக இந்த பூமியை வேலை செய்கிற ஒரு மனுஷனாக தான் பிரதிநிதிப்படுத்தணும். பாஸ்டர் ஜெரமுடைய சர்ச்சாகவோ ஸ்ரீலங்கா ரிவைவல் மினிஸ்ட்ரியாகவோ பாஸ்டர் காஃப்ரியுடைய அமைப்பாகவோ அல்லது அவருடைய ஊழியத்தின் சார்பாகவோ அல்ல. நாங்கள் இன்றது இலங்கையிலே கிறிஸ்தவ குடியர்களாக நாங்கள் எங்களுடைய பொறுப்பை, கடமை நிறைவேற்றும் என்று சொல்லி அப்பொழுது அதுக்கு பிறகுதான் பாஸ்டர் காஃப்ரி அதனுடைய காரியத்தை அவருடைய சேனலிலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஏனென்றால் அவருடைய சேனல்லே அந்த நாட்களே அவருடைய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறபடினாலே அவருடைய சேனல்லே அவர் உடனடியாக அதை அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவருடைய பெற்றோர்கள், பாஸ்டர் ஜெரமுடைய பெற்றோர்கள் போய்ட்டு உடனடியாக, அப்பொழுது என்னை அவர்கள் தெரியாது, இன்று வரைக்கும் நான் அவருடைய பேசுறதில்லை, பார்த்ததில்லை, உடனடியாக பாஸ்டர் காஃப்ரியுடைய வீட்டுக்கு போய் இதை தயவாக கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணார்கள். உடனடியாக பாஸ்டர் காஃப்ரி எனக்கு அவர்களிடத்துலேருந்து ஒரு வீடியோ பதிவு எடுத்து எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டார். என்னுடைய ஃபோனில் இன்றைக்கும் அது காரியம் இருக்குது. நான் எப்பொழுதும் வெளியிட மாட்டேன். ஏனென்றால் முறையில் அது அந்த ரகசியத்தை, அந்த காரியத்தை நான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் இது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் நடந்தது உள்ளபடி இன்றைக்கும் இருக்கிறது. நிச்சயமாக வரைக்கும் நான் மிகைப்படுத்தவும் இல்லை, குறைய சொல்லவும் இல்லை, அவரையோ என்னையோ தாழ்த்தியோ ஏற்றி பேசவில்லை. நடந்தது உள்ளபடி சொல்லணும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சார், நீங்கள் ஆயத்தப்படுத்தின அந்த ஜெப கூட்டத்தில் நீங்கள் ஓப்பன் இன்விடேஷன் பொதுவாக எல்லாரையும் அழைத்திருந்தீங்க. எத்தனை பேர் மட்டும் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டாங்க? நான் இதற்கு முன்பதாக செஞ்ச சில காரியங்கள், சாத்தானுடைய ஆராதனைக்கு எதிர்ப்பாக இந்த மாதிரி காரியம் வரும் பொழுது நான் எந்த இடத்துலையுமே நான் யாரையுமே பர்சனலாக கூப்பிடுறதில்லை. ஒரு மனுஷனுக்கு அதை குறித்து பாரம் இருக்குதுன்றால்
அவங்க தாராளமாக வரணும். அது அந்த மனசுள்ள வந்தால் தான் வேலை நடக்கும். அப்படி கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது எத்தனை பேர் இது வருவாங்க வரப்போகிறாங்க தெரியாது. நாங்கள் நடிச்சுக்கிட்டு நாங்கள் நம்முடைய இருக்கிற கொஞ்சம் பேராக நிற்போம் சொல்லி நடிச்சிட்டு இருந்தோம். அந்த நேரம் பாஸ்டர் காஃப்ரியை இதுக்குள்ளே வரும் பொழுது அவருடைய ஆட்கள் அவருடைய காரிகள் நண்பர்கள் ஊழியர்கள் இருந்தாங்க. எத்தனை எண்ணிக்கை என்று எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க சொன்னீங்க 30 இல்லை அதான் இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த எதிர்ப்பு அந்த காரியத்தை அப்போது பாஸ்டர் கப்ரிடைய மூலமாக அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த வீடியோ மூலமாக ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார்கள். பாஸ்டர் கப்ரி கேட்டிருந்தார், இவங்க இப்படி சொல்லுகிறார்கள், என்ன செய்யலாம் சிவனேஷ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் ஆயத்தப்படுத்தினது நான்ன்றதுனால காரியத்தை கேட்டிருந்தார். அப்போ உடனடியாக நான் சொன்னேன், பாஸ்டர் ஜெரவருடைய காரியத்திலே எங்களை விட அவருடைய சபை ஆட்களை விட அவருடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு தான் அதோடைய பாதிப்பு அதிகம். அதனால் அவங்க அது சென்சிட்டிவாக இருக்கிற அப்படின்னா அவங்களுடைய ரிக்வஸ்ட்ன்றபடினால நாங்கள் தாவகாலிகமாக இதை நாங்கள் நிறுத்துகிறோம். யாரும் கலந்து கொண்டாங்க ஜெபத்தில்? அதற்கு பிறகு நிறுத்தினோம், நிறுத்திவிட்டோம். அதற்கு பிறகு நான் அதே நாளிலேயும் 2-3 மணித்தியாலத்துக்கு போகும்பொழுது எனக்குள்ள ஒரு மனதில் ஒரு ஏற்பட்டது. இந்த எல்லோரும் மௌனமாக இருக்கும்போது ஒரு சில ஊழியக்காரர்கள் வந்துட்டாங்க, கை கோர்த்து வந்துருக்கும் பொழுது இதை நாங்கள் விடக்கூடாது. இது நாளைக்கு பாஸ்டர் ஜெரமுக்கு நடக்குது, நாளைக்கு இன்னொரு ஊழியக்காரர் நடக்கும் பொழுது நாங்கள் தூர நோட்போடு வேலை செய்யணும்னு சொல்லி இந்த ஒற்றுமையை கொண்டு வரதுக்காக இதை ஒரு ஜெபமாக மாற்றோம் என்று என் மனதில் வந்ததுனால நான் பாஸ்டர் காஃப்ரிக்கு நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்குள்ள இப்படி ஒரு காரியம் வருதுன்னு சொல்லும்போது அவரும் சொன்னார், இது நல்லது, எனக்கும் இந்த தோணிச்சு. அப்போ 2 பேருக்கு தோணி இருக்கிறதுனால ரைட் அப்படி சொல்லும்போது காரியங்கள் செய்தது. அப்போது என்னுடைய சென்டரில் டெமோட்டோகோடையில் இருக்கிற ஸ்ரீலங்கா ரிவைவல் சென்டரில் நம்முடைய ஆலயத்திலே அந்த ஒழுங்கை ஏற்படுத்தினோம். அப்போ அதுக்கு பாஸ்டர் காஃப்ரி அவர் அழைத்த ஆட்கள், அதே சமயம் நான் என்னுடைய பகுதி அழைத்த ஆட்கள், ஊழியர்கள் உள்ளது உள்ளபடி சொல்லுவேன். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எங்களோட இடம் சின்ன இடம், 200 பேர் 300 பேர் போட முடியாது. நீங்கள் இன்றைக்கி வந்தாலும் பார்க்க முடியும், சின்ன இடம். அப்போ ஒரு ஊழியர்கள் பாஸ்டர் அடிப்படையில் ஒரு 14-15 ஊழியர்கள், அதை தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற எங்களுடைய டீமில் இருக்கிறவர்கள், அதே சமயம் பாஸ்டர் ஜெரமுடைய அவரை நேசிக்கிறவர்கள், அப்படி என்று எல்லாமே ஒரு 37-38 அது 40 என்று வச்சுக்கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் வந்திருந்தாங்க. அப்போது அந்த ஜெபத்துக்கு நான் பொதுவாக ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ண தான் நம்ம கடைசியாக காரியம் நம்ம இருக்குது. அப்புறம் ஒன்றும் சொல்லியிருந்தேன், பாஸ்டர் ஜெரமுடைய விடுதலைக்காக பிணைக்காக அவரை விரும்புகிற நேசிக்கிறவர்களுக்கு இந்த ஜெபத்தில் நீங்கள் தாராளமாக வரலாம், வாங்க ஜெபிப்போம். 2வது பாஸ்டர் ஜெரமுடைய போதனை பிழை, பாஸ்டர் ஜெரமுடைய நடவடிக்கை பிழை, பாஸ்டர் ஜெரமை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க அவருடைய மனம் திரும்புதலுக்காக, அவருடைய அடுத்து ஊழிய பயணங்கள் மாறி நீங்கள் சொல்கிறபடி காரியங்கள் மாறுன்றதுக்காக, மனம் திரும்புவதற்காக பரிந்து பேச வாங்கன்னு சொல்லி அழைப்பு விட்டோம். இந்த அடிப்படையிலே கூட்டம் நடந்தது. அதில் பாஸ்டர் காஃப்ரி நான் எல்லாத்தையும் அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நின்றோம், ஜபித்தோம். தேவன் கிருபையாய் அடுத்த நாளிலே 24 மணி நேரம் போகும்போதாக பாஸ்டர் ஜெரம் வெளியே வந்தால் அதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது. சரி, உங்களுடைய தகவலுக்காக மிகவும் நன்றி. அடுத்த கேள்விக்கு முன்பதாக இந்த தகவலை நாங்கள் வழங்குவதற்கான காரணம், நச்சேரியாளர் சிவனேஷ் ராஜுடைய ஊழியத்தை குறித்து இலங்கையிலே பலர் இவரை அறிந்திருக்கிறார்கள். இவரை குறித்து ஒரு பிழையான கருத்து இலங்கை தேசத்திலே பரப்பப்பட்டது. இவரும் ஜெரோமோடு இணைந்து விட்டார் என்ற ஒரு கருத்து. அதற்காகத்தான் இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, அவர் இந்த நிகழ்வில் எவ்வாறு தலைமைத்துவத்தை வகித்தார் என்று சொன்ன காரணம் என்று அநேக தமிழ் ஊழியர்கள் இந்த எடுப்பதோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மை சம்பவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அடுத்த கேள்வி தம்பி சிவனேஷ், இன்றைக்கு அநேகருக்கு பண உதவிகள் பிரபல்யமாக வழங்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பணங்கள், காரியாலயம் 27 லட்சத்துக்கு ஒரு காரியாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல லட்சம் ரூபாய் பண உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரபல்யமாக, இது ரகசியம் அல்ல. விசேஷமாக தமிழ் மொழியிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாட்டிலே கெக்சமனே ஃபுல் கோஸ்பல் திருச்சபையின் தலைமை போதகர் அஜித் சொலமன் அவர்கள் தான் இந்த காரியத்தில் இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு பணம் தருவதாகவோ அல்லது இதில் இணைந்து கொள்வதற்காக திரும்ப உங்களுக்கு அழைப்பு வந்ததா வரவில்லையா? அதான் பாஸ்டர் ஜெரமுடைய பிணைக்காக நடந்த அந்த ஐக்கியம் வேறு, இந்த கூட்டம் ஐக்கியம் வேறு. என்னுடைய வேலை அதோடு முடிந்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாரும்
அறிமுகமானவர் தான். அப்போ அந்தபடி இவர்கள் காரியங்களை ஏற்படுத்தினார்கள். இதை நான் சொல்லிவிடுகிறேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு மனதிலே வந்தது, அதுவும் நான் பாச கொஃப்ரியோடைய பகிர்ந்து கொண்டேன். பாச ஜெரமுடைய பிரச்சனை வரும்பொழுது அவரை குறித்து ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, மீடியாவில், அங்கு பிரசங்கங்களிலே தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே பேசுகிறவர்கள் இடத்துல நாங்கள் நினைச்சோம். பாச ஜெரம் வெளியே வந்ததுக்கு பிறகு அவரோடு உட்கார்ந்து ஒரு ஸ்ரேஷ்ட ஊழியர்கள் ஒரு குழுவாக 20 பேராக சேர்ந்து பாச ஜெரம் முன்னதாக போயிட்டு அவருடைய சில காரியங்கள், அவர் மூலமாக நடந்த சில காரியங்களை அவருக்கு சொல்லுவோம் என்ற ஒரு அடிப்படையில் ஏற்பாடு செய்து இருக்கிற நேரம் தான் இந்த நேரம். சரிங்களா? அப்போது இதில் இலங்கையில் நல்லா இறையியல் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்மார்கள், நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதனால இந்த நேரத்தில் அங்கங்கு பாச ஜெரமுடைய காரியங்களை பேசுகிற நாட்களே எனக்கு தேவைப்பட்டது. இந்த நேரத்தில் பாச ஜெரமை நேருக்கு நேரம் சந்தித்து இவர்கள் இந்த வேதத்தில் நடக்கிற மாறான காரியங்கள் இருக்கும் என்றால் அவரோடு இருந்து ஒரு அழகாக ஒரு ஐக்கியமாக இருந்து நிவர்த்தி சரி அவருக்கு காட்டி கொடுக்கலாம் ஒரு சகோதரன் அடிப்படையில். ஏனென்றால் பாச ஜெரமை சந்திக்க முடியாது, அவருடைய பயப்பட்டு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஒரு காரியம் கேள்விப்பட்டது. அவருடைய தாய் நான் சொன்னேன் அந்த நிறுத்துங்கள் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னார். பாச ஜெரம் வெளியே வந்ததோட உங்களை எல்லாரும் சந்திக்க வைக்க, நீங்க சொல்றபடி சந்திக்க வைக்க நான் ஏற்பாடு செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்தாரேன்னு சொல்லி, இந்த அப்பாயின்மெண்ட் அவரோட பாச ஜெரமோடு இருந்து சாப்பிடவோ, அவரோட செல்ஃபி அடிக்கவோ, அல்லது அவரோட வேற காரியங்கள் பேசல, இவர் மூலமாக நடந்த சில காரியங்கள் வெளியே பேசப்படுகிறவைகளை அவர் கையில் அவர் மூலமாக. ஏன்னா இப்ப விரும்பி ஒரு மனுஷனுடைய குறைகளை நாங்கள் அங்கிங்கு சொல்றதை விட முடிந்தால் ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் நேரடியாக சொல்வது வழக்கம். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதுல இணைந்து கொள்ள அழைப்போம். இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இப்போ அறிமுகமாகிவிட்டோம், தெரிந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த அடிப்படையிலே ஒரு நாளிலே பாச கொஃப்ரி எனக்கு சொல்லியிருந்தார், இப்படி பாச ஜெரம் அவரை சந்திக்க வந்தார், அதோடு சில காரியங்கள் அவரை குறித்து வைத்த இந்த பிள்ளையார் எண்ணங்கள் மாறப்பட்டது என்று சொல்லி காரியங்கள், அது பாச ஜெரம் கொஃப்ரியுடைய தனிப்பட்ட ரீதியான காரியம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இப்படி ஒரு பயணம் போக போகிறோம் வாருங்கள் சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்தாருங்க. அப்பொழுது என்னுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல இல்லை. நான் என்னுடைய கருத்து வேறு, அந்த கருத்து வேறு. அப்படி வரும்பொழுது அவர்களுடைய ஒரு காரியம் வரும்போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், பாஸ் ஜெரமாய் சந்திக்க போகிறவர்கள் 20 பேர் இருந்தது, இப்போ கணக்கு மாறி 200 300 அப்படின்னு மாறினது. ஒரு கண்டிஷன் வைத்தார்கள், இந்த பாஸ் ஜெரமை சந்திக்கிற இந்த மீட்டப்பில் அவருடைய குறைகளோ அவருடைய விஷயங்களை எதையுமே நாங்கள் பேச மாட்டோம், அதோடு முடிச்சு. அங்க ஒரு மனுஷனோடு உட்கார்ந்து பேசலாம். ரெண்டாவது விஷயம், நாடே தீ பிடிச்சி எரியில எல்லாருடைய ஹாட் டாபிக்கா இருக்கிற பாஸ் ஜெரமை குறித்து இருக்கிற இந்த கண்ட்ரவர்சியான இருக்க நாட்கள்ல தேவையான மருந்து, தேவையான விஷயத்தை பண்ண வேண்டிய ஒரு வழி ஏற்பாடு செய்து வரும் பொழுதுதான் பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்போ அவருடைய ஒரு நிலைப்பாடு அப்படி வரும்போது அவர்கள் வேற ப்ரோக்ராம் ஆயத்தப்படுத்தினார்கள், என்னை அழைத்தார்கள். அதனால் நான் அதை அன்பாய் சொல்லிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் கலந்து கொள்ள முடியாதுன்றதுனால. அதை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ரிவைவல் ப்ராஜெக்ட்ல எந்த இடத்துலுமே என்னுடைய போட்டோவோ, நான் இருக்கிற போட்டோவோ உங்களோட அனுமதி கொடுக்கப்படவில்லை. நான் இல்லை போட்டோ நாங்கள் வீடியோவில் பார்த்தோம், அவரோட அனுமதியை. அந்த வீடியோவை நான் சொல்றேன் என்னன்னா, அந்த வீடியோ அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, பாச ஜெரமுடைய பிரச்சனை வந்த டைம்ல இவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள் என்ற ஒரு நன்றி உள்ளத்தோடு தான் அவர்கள் போட்டிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அது பார்க்கிறவர்கள் அப்படி விளங்காது என்று. அதனால நான் நேரடியாக டோம்லேயோ பாஸ் ஜெரமோடையோ இல்லாட்டி அந்த ரீவைவல் ப்ரோக்ராம்லையோ நேரடியாகவோ மறைவாகவோ என்னுடைய எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கும் பாஸ் ஜெரமுடைய போதகத்திலே அவருடைய ஊழிய காரியத்திலே சில குழப்பங்களை குறித்து நான் இன்னும் அன்றைக்கு இருந்த நிலைப்பாடு இன்னைக்கும் அதிகமாகவே இருக்குது, குறைவில்லை. ஆனால் ஒரு சகோதரனா அவருடைய பிரச்சனைக்கு நாளைக்கும் ஒரு காரியம் வரும் பொழுது நான் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நான் அதுக்காக குரல் போட்டு போய் நிற்பேன். சிவனேஷ், ஒரு விதத்தில் இன்று இலங்கையிலே புகழ் பெற்ற பெயர் பெற்ற அநேக பெரிய ஊழியக்காரர்கள் கிர்கஸ் ஜெரமுக்கு பின்னால் ஏதோ ஒரு லாப நோக்கத்திற்காக சென்றிருக்கிறார்கள் என்ற கருத்துக்கள் சமூக நிலையிலே பேசப்பட்டு வருகிறது. அந்த நிலைப்பாட்டில் ஒரு இளம் ஊழியக்காரன் என்ற ரீதியிலே துணிகரமாகவோ கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக உளவு காரியங்களை செய்து
அந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்ளாமல் நீங்கள் நிலையாக இருப்பதையிட்டு நான் நினைக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற பெருமை அடைவார்கள். உங்களை குறித்தான பிழையான கருத்து இந்த வீடியோவை பார்க்கிறவர் மத்தியிலே இனி நிவர்த்தி செய்யப்பட்டு உங்களுக்கு பழைய மாதிரி உங்களை வரவேற்பாங்க நம்புகிறோம். நன்றி. அடுத்த விஷயமாக நான் 2 விஷயத்தை சொல்லி இதை முடிச்சுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு பணம் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. இப்போ வேதத்தில் சொல்ல போனால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அன்று அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இன்று அநேக கள்ள போதகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவருடைய உபதேசங்களை அநேகர் பற்றுகிறார்கள். இவர்களுடைய உபதேசங்களின் நிமித்தமாக சத்திய மார்க்கம் அந்நியர் மத்தியிலே தூசிக்கப்படுகின்றது என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதே போல இன்னைக்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இருக்கிறது, போதுமற்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த பூமியிலே நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போகவும் முடியாது, உண்ணவும் கொடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுவோமாக ஐஸ்வர்யவானாக விரும்புகிறன் கேட்டிலும் அழிவிலும் அநேகருக்கு தீமையான காரியங்களை உண்டாக்கும் தீதான காரியங்களிலே ஈடுபடுவான். பண ஆசை சகல பாவங்களுக்கு வேறாயிருக்கிறது. இதிலே அநேகர்களுக்கு விசுவாசத்தை இழந்து தங்களை தாங்களே உருவக்குத்துக்கிறார்கள் என்ற வாக்கியத்தை பார்க்கிறோம். இப்போ நான் நினைக்கிறேன், நீங்கள் இப்போ எப்ரேயர் 13:5 கூட இருக்குது, பண ஆசை அற்றவர்களாக இருக்கிறவர்கள் போதுமென்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழுங்க, தேவன் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வார்த்தையின் படி ஒரு இளம் வாலிபனாக இவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்தும் பணத்துக்கு அடிமைப்படாமல் நீங்கள் ஒரு துணிச்சலான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. இந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த தீர்மானம் கர்த்தருக்குள்ள நீங்கள் எடுத்த தீர்மானம் நேர்த்தியான தீர்மானம் சந்தோஷப்படுறீங்களா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் என்ன கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இதை முடிச்சுக்கும் இந்த நிகழ்வை முடிப்பதற்கு முன்பதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் மொழியிலே ஊழியம் செய்கிற அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏமானது சிலர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் விரக்கல் நோவை வந்து தரிசிப்பதற்காக. ஒரு ஊழியக்காரன் இவ்வளோ அழகான ஊழியத்தை செய்ய வந்து பாருங்கள் என்று கூட அழைப்பு கொடுக்கப்பட்டு சிலர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டிருக்கிற தமிழ் ஊழியர்களுக்கு சிவனேஸ்தமி நீங்கள் சொல்கிற கருத்து என்ன ஆலோசனை சொல்கிறீங்க? உண்மையிலே இலங்கையில் எழுப்புதலை விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய மரணத்துக்கு தான் எங்களுடைய நாட்களே பார்க்கணும் விரும்புகிறோம். நாங்கள் எழுப்புதல் வரணுங்கிறது தான் எங்களுடைய வாஞ்சு. அதனால் இலங்கை எழுப்புதல் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது ஜெரம் சம்பந்தமாக அவரை நான் நேசிக்கிறேன், ஒரு சகோதரன் நேசிக்கிறேன். நல்ல ஒரு காரியம், சகோதரன் அன்பு சேர்த்துக்கிறான்னா அவருடைய காரியத்தில் என்னுடைய முரண்பாடு இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரே விஷயம், நீங்கள் வசனங்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறீங்க, புதுசாக சொல்ல அவசியம் இல்லை, வசனங்களை காட்டி கொடுத்துருங்க. ஒன்றா தெளிவாக நான் ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஊழியத்துக்கோ வாழவோ பண தேவை வேணும் நமக்கு, ஆனால் பண ஆசை தேவையில்லை. நிச்சயம் எங்கள் ஊழியத்திலேயோ உங்களுக்கோ பார்க்குறவங்களுக்கோ அநேக தேவைகள் இருக்குது. பண தேவை இருப்பது நல்லது, அதுக்காக வேலை செய்யலாம். ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு ஒரு ஊழியக்காரன் தள்ளப்பட்ட தன்னுடைய தரிசனங்கள், தன்னுடைய அழைப்புகள், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய இத்தனை வருஷம் கட்டி காய்த்து வந்து அந்த சாட்சிகளை ஒரு இடத்துல நீங்கள் சொக்கு நூறாக்க விடுவீங்கன்னு சொன்னால், உங்களை நம்பி இருக்கிற விசுவாசிகள், உங்களை நம்பி இருக்கிற அடுத்த சந்ததி, நாங்கள்லாம் உங்களை பார்க்குறோம், இதை பார்க்குற உங்களை பார்த்து நாங்கள் பின்பதாக வந்து கொண்டிருக்கிற சின்ன ஊழியக்காரர்கள். எங்கள் தேசத்தில் நிறையா லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. அப்போ எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் தான் எங்களுக்கு சரியாக வழி கொடுக்க வேண்டும். யாரோடு இணைவது 2வது விஷயம். ஆனால் இது ஒரு பிழையான ஒரு எக்ஸாம்பிள், பிழையான ஒரு காரியத்தை நாட்டுக்கு நீங்கள் வைக்கும் பொழுது அடுத்த சந்ததி தடுமாறும், நாங்கள் தடுமாறும். அதனால பண ஆசை தவறு, எல்லாத்துக்கும் வேறு. ஆனால் பண தேவை இருக்குது, தேவைக்காக தேவை சம்பூர்ணமாக்கி ஓடுவோம், பண ஆசையை உதறி தள்ளிட்டு ஓடுவோம். அந்த அடிப்படையில் நான் பெரிய ஆள் இல்லை உங்களுக்கு ஆலோசனை சொல்ல, நான் என்னுடைய பணிவான 2 கையை நான் வணங்கி கேட்குறேன். இந்த ஆண்டவரை நம்பி இந்த தேசத்தை கொடுத்துருக்கிறாரு. ஐக்கியம், ஒற்றுமை அது கண்டிப்பாக நமக்கு வேண்டும், சகோதர சிநேகம் வேண்டும். ஆனால் எந்த நேரம் இல்லையோ என்னுடைய தரிசனம் அழைப்போ நாங்கள் யாருக்காக எதற்காக விட்டு கொடுக்காம அழைச்சான்று உண்மையாக நாங்கள் மரணம் பரியந்தோம் தலையே போனாலும் நாங்கள் செஞ்சுட்டு செத்துறோம்னு சொன்னால் அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தில் தேசத்தில் வச்சு போகலாம். இறுதியாக இன்னொரு கேள்வி கேட்க எனக்கு ஆசையாக இருக்குது. என்ன என்னுடைய
தமிழ் ஊழியர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். சிங்கள மொழியிலே இதன் தகவல்கள் அவர்களுக்கு கிடைப்பது அரிதாக இருப்பதினால் இன்றைக்கு அநேக ப்ரொஃபட் ஜெரோமை வணங்குகிறார்கள், கும்பிடுகிறார்கள். காலிலே விழுந்து ப்ரொஃபட் ஜெரோமுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருப்பதாக ஊபட்டேங்கியல் என்ற ஒரு நபர் வர்ணிக்கப்படுகிறார். அவருக்கு இன்னொரு ஆவிக்குரிய தகப்பன் இருப்பதாக வேதத்தில் காண்கிற பொழுது இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சோதனையிலே சாத்தான் வந்து அந்த உலகத்தின் எல்லா செல்வங்களையும் காட்டி ஆள விழுந்து என்னை பணிந்து கொண்டு இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியும் இயேசு கிறிஸ்து தாழ விழுந்து பணிந்து கொள்ளவில்லை இந்த அழிந்து போகிற சொத்துக்களுக்காக. அதே போன்று யோவான் இயேசு கிறிஸ்துவ 12 சீசர்களிலே ஒரு சீசர் வெளிப்படுத்தின புத்தகத்தை எழுதின அந்த வெளிப்படுத்தல் தரிசனத்தை கிடைத்த யோவான் கூட ஒரு தேவதூதன் காபிரியல் தேவதூதனுக்கு வணங்குகிறார் அந்த தரிசனத்தை கொடுத்தது நிமித்தமாக. அந்த நேரத்தில் அந்த தேவதூதன் கூட சொல்லுகிறார், நானும் உன்னை போல கடவுளின் ஊழியக்காரன், என்னை வணங்காவே அது. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அநேகர் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், வணங்கி கொண்டிருப்பதும் வேதனையாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று ஆவிக்குரிய தகப்பன் என்று சொன்னால் அப்போதைக்கு எங்களுக்கு தெரியும் சௌரன் ஜெரோம் அவர்கள் கிங்ஸ் ரிவைவல் சர்ச்சில் கல்கிஸ்த திருச்சபை பொறுப்பாளர் வாங்கி ஒரு நல்லது ஊழியக்காரர் இன்று அவர் வந்து ஒரு மாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ இன்று அநேகர் வேறு ஊழியருடைய உபதேசங்களை நச்செய்தியை கேட்டு வளர்க்கப்பட்டவர்கள் கூட உடனடியாக ஜெரோம் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டு வழங்குகிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்னுடைய தமிழ் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு தேவடைய ஊழியக்காரன் என்ற ரீதியில் இந்த சம்பவத்தை குறித்த ஒரு உங்களுக்கு தெளிவான போதிய அறிவு இருக்கிறது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உண்மையிலே இலங்கையில் ஊழியர் செய்கிற நாங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நமக்கு இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்றால் பலவந்தமாக மதம் மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எந்த இடத்துல பலவந்த மதம் மாற்றவில்லை. இப்போ இருக்கிற கேள்வி ஜெரோமுக்கு சில ஆட்கள் வணங்குகிறார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒன்று, நான் கேள்விப்பட்ட விதத்தில் ஜெரோம் யாரையுமே வந்து வணங்குன்னு சொல்லவில்லை அப்படின்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் மரியாதைக்காக வணங்குகிறார்கள் சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல ஜனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அவர் அதான் சொல்லுவார். ஜனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், தங்களுக்கு ஞானம் இருக்குது, வசனம் தெரிந்தவர்கள், அனுபவம் இருந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், இதை அடிப்படையில் தங்கள் என்ன செய்கிறது என்பதை தெரிந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு புத்தி கூட இருக்க வேண்டும். ரெண்டாவது, அவருக்கு அப்படிப்பட்ட காரியம் வரும் பொழுது ஒரு ஊழியக்காரனா அதை தடுத்து நிறுத்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதை ரெண்டு பக்கமும் நான் அவங்க காரியத்தை நான் பிழை என்று சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பக்கம் காரியம் செய்ய நான் யாரையுமே பலந்தப்படுத்தி செய்யவில்லை. அதே போல அவர்கள் அதை பார்த்து விட்டு அமைதியாக இருப்பதும் ஒரு பிழையான ஒரு காரியம். சரியான முறையா வணங்குவது மனுஷனுக்கு பைபிள் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உங்கள் மேலே புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ, பேசும்போதே ஐயோ நான் வணங்குறேன் என்ன சொல்றேன். அதனால அந்த காரியத்தில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இது வெறுமனே ஜெரோமுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு பிட்ட போகிற அவர்களை அந்த நிலைமைக்கு தள்ளுகிறவர்களையும் இதுக்கு பொறுப்பு. விழுகிறவனும் பொறுப்பு, விழுவதற்காக பார்த்து கொண்டிருக்கிறோம் பொறுப்பு. நன்றி சிவனேஷ் தம்பி, உங்களுடைய பெருமதியான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த பிள்ளையான தகவல் இலங்கையிலே பரவப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே இந்த சரியான தகவலை கொடுத்து எங்களுடைய தமிழ் ஊழியக்காரர்களுக்கு இந்த நல்லொரு ஆலோசனை கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுவோம். மன்னிக்கணும். ஒரு காரியம், இந்த நிகழ்வுக்கு நான் ஜெரோம் உடைய ஆவிக்குரிய பிள்ளையாக கருதப்படுகிற இஸ்ராயல் அந்த சகோதரர் அவருடைய வீடு கட்டுவதற்காக பணம் கொடுக்கப்பட்டது அந்த 20ஆம் தேதியிலே அந்த நிகழ்விலே விரக்கொண்டோவிலே அவரை கூட அழைத்து வருவதாக கூறியதால் அவர் வரவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை தமிழ் மொழியிலே பார்க்க வாய்ப்பில்லை, சிங்கள மொழியிலே திரும்பவும் அழைப்பு வைப்போம். வந்தால் நாங்கள் தொடர்ந்து அவரோட சேர்த்து கிடைக்கலாம். நீங்கள் கேட்ட ஜெரோமுடைய காரியத்தில் இணைந்து ஓடுவதோ இல்லை என்பது அந்த ஊழியர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. நம்ம யாரையும் பலவந்தப்படுத்த முடியாது, யாரையும் கட்டாயம் முழு சுதந்திரம் வேதத்தின் அடிப்படையில் பார்த்துவிட்டு அந்த காரியங்களை செய்ய முழு சுதந்திரம் இருப்பது. ரெண்டாவது, எங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேட்டிருந்த கேள்வி ஒன்று, எஸ்எல் ரிவைவல் வித் ப்ரொஃபட் ஜெரோம் என்ற காரியம். இதில் ஒரு ஒரு இக்கட்டான நிலை என்றால் பார்க்க என்னுடைய ஊழியத்தின் பெயர் மாதிரி இருக்கும். எனக்கு இதை போராட முடியாது என்றால் ஸ்ரீலங்கா என்பதும் பொதுவானது, எழுப்புதல் என்பதும் பொதுவானது. அதனாலே இந்த இடத்துல எனக்கு உரிமையோ அப்படின்னு சொல்லி இதாக்க முடியாது. அதனாலே
அதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதனால் அது குறித்து நான் சொல்ல மாட்டேன். நான் இலங்கையும் பொதுவானது, எழுப்புதலும் பொதுவானது. அதனால் நாங்கள் எதை செஞ்சாலும் ஜரம் அல்ல. நீங்கள் இதற்கு பிறகு எந்த ஒரு ஊழியர்களோ சேர்வர்களோ என்ன காரியம் செய்தாலும் இந்த கொடுக்கப்பட்ட இந்த விலையேற பெற்ற வேதத்தை இதை ஒருக்கா போக முன்னதாக வாசிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே எங்களுக்கும் வருகிற சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை தாழ்மையோடு நான் சொல்கிறேன். நன்றி. இந்த நிகழ்வோடு கலந்து கொண்டது உங்கள் அனைவருக்கும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது என்பது வேதங்களை கற்றுக்கொள்கிற பாடமாக இருக்கிறது. இந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம். தொடர்ந்து சிங்கள மொழியிலே நாங்கள் இதுக்கான படிப்பினைகளை வழங்குவதைப் போல தமிழ் மொழியிலும் நாங்கள் வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகையினால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாங்களோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. நான் வருகிற நிகழ்ச்சிகளை அதை கவனத்திலே கொண்டு நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கு எனக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.